கண்டிப்பாக முழுமையாக படிக்கவும். நிச்சயம். இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான அடிப்படை ஆன்மீகம். பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் பற்றி மக்களுக்கு அறியாத செய்தி. இந்த பிரபஞ்சத்தினுள் பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுள் நாம். இதுதான் நம் வாழ்க்கையின் அடிப்படை. பஞ்சபூதங்கள் இல்லையேல் மரங்கள் இல்லை. மரங்கள் இல்லையேல் நாம் இல்லை, விலங்குகள் இல்லை, எந்த உயிரும் இல்லை. இதனால் தான் நம் முன்னோர்கள் மரங்களை தெய்வமாக வணங்கினர். காரணம், பஞ்சபூதங்கள் இல்லாமல் மரங்கள் இல்லை. ஆக பஞ்சபூதங்களின் வழி பிரபஞ்ச சக்தியை, அதாவது இறைசக்தியை வணங்கி அருள் பெற அவர்கள் பயன்படுத்திய யுக்தி மரங்களை தெய்வமாக வணங்கியது. அடுத்து கற்களை தெய்வமாக வணங்கியது. கற்கள், மலைகள் உருவாக பல ஆயிரம் வருடங்கள் ஆகும். அவையும் பல இயற்கை சக்திகளை கடந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு என்று கடந்து உருவானதுதான் கற்கள். ஆக கற்களை இறைவனாக வைத்து, அதாவது பஞ்சபூதங்களால் இயற்கையான முறையில் பல ஆயிரம் வருடங்களில் உருவான கற்களில் உள்ள பஞ்சபூதங்கள் மூலம் பிரபஞ்ச சக்தியை அடைந்தனர். அடுத்து செங்கல் வைத்து வணங்கியது ஏன்? மண், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றை கொண்டு உருவான செங்கலை வணங்கியதன் மூலம் நம் முன்னோர்கள் பிரபஞ்ச சக்தியை அடைந்தனர். அடுத்து எந்த உருவமும் இல்லாமல் அகல் விளக்கு வைத்து வணங்கியது ஏன்? அகல் விளக்கும் மண், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பினால் உருவானது. பஞ்சபூதங்களை அடக்கியது. மேலும் அதில் ஜோதி என்ற நெருப்பை ஏற்றி வணங்கினர். இப்பிரபஞ்சத்தை ஒளி மூலம் வணங்கினர். இதைதான் மக்கள் தங்களின் சுயநல லாபத்திற்காக பயன்படுத்தி சினிமாவில் கேலிகூத்தாக்கி அதன் விளக்கத்தை கூறாமல் இறுதியில் மூடத்தனம் என்று பரப்பும் அளவிற்கு மாறியுள்ளது. இன்றளவும் காலம் கடந்த மரங்கள், மலைகள், கற்கள் பஞ்சபூதங்களின் சக்திகளை கொண்டுள்ளது. அவற்றை குறிப்பிட்ட வழிகளில் வணங்கினால் நிச்சயம் இப்பிரபஞ்சத்தின் அருளை பெறலாம். இன்றளவும் பல காலம் கடந்த கோவில்களில் ஸ்தல விருட்சம் என்று கோவிலில் இருக்கும். கோவில் அமைப்புகளும் அக்காலத்தில் கற்கள், மணல் கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டன. இதனால் தான் கோவில்கள் முழுக்க பஞ்சபூதங்களினால் ஆன இருப்பிடமாக சக்தி நிறைந்ததாக இருந்தது. நாம் அங்கு சென்று நம் எண்ணங்களை நல்லவிதமாக கையாண்டதால் கைமேல் பலன் கிடைத்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சி என்ற பெயரில் பஞ்சபூதங்களின் சக்தியை பஞ்ச பூதங்களின் சக்தி அல்லாத பொருட்களால் கோவில்களை புதுப்பித்து கோவிலில் சக்தியை குறைத்து விடுகின்றனர். இதனால் கோவில்களும் தங்களின் சக்திகளை இழந்து வருகிறது. மக்களும் தங்களின் குறைகள் தீராமல் அவதிப்படுகின்றனர். இதில் மலைகள், கடல்கள் சுற்றி இருக்கும் கோவில்களுக்கு செல்லும் மக்களின் குறைகள் பெரும்பாலும் தீர காரணம் பஞ்சபூதங்களின் சக்தி அங்கு நிறைந்து இருப்பதுதான். இப்போது அங்கும் பல செயற்கை கட்டமைப்புகள் பஞ்சபூத சக்தி அல்லாத பொருட்களை கொண்டு நடக்கும் பட்சத்தில் அங்குள்ள சக்தியும் பெருமளவில் குறையும். இதனால் மக்கள் குறைகளை பஞ்சபூதங்கள் மூலம் இப்பிரபஞ்சம் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதே யாவரும் அறியாத சூட்சும ரகசியம். மக்கள் பஞ்சபூதங்களின் இரகசியத்தை உணர வேண்டும். கோவில்களை செயற்கை முறை பஞ்சபூத சக்தி அல்லாத பொருள்களை கொண்டு கட்டமைக்கப்படுவதை தடுக்க வேண்டும். இல்லை, நாளை அனைத்து கோவில்களும் அழகு காட்சிகளாக மட்டுமே இருக்கும். மக்களின் குறை போக்கும் இடமாக நிச்சயமாக இருக்காது. இதுதான் அடிப்படையின் ஆரம்பம். முதலில் மக்கள் இதை உணர வேண்டும். இதை உணராது இருந்தால் நாளை கோவில் செல்வது கடமைக்கும் பொழுதுபோக்குமாக மாறிவிடும். அடிப்படை அறிந்து தெளிவுற்று பஞ்சபூதங்களை போற்றி பிரபஞ்சத்தை நம் பக்கம் திருப்பி நம் குறைகளை களைவோம். வாழ்வில் வளம் பெறுவோம்.